கொம்பற்ற சிவந்த கரத்தோன் கொடைகாக்கும் குணத்தோன் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் பிறவி மகாராஜா கர்ணபிரபு வருகிறார் வருகிறார் வருகிறார். உச்சிமலை பருவதம் போல் புஜங்கள் மின்ன அணிந்ததோர் மணிமுகுடம் கிரிபோல் ஓக ஈரேழு லோகத்தையும் காத்தருளும் பெருமாளே இந்த ஏழையிடம் யாது வேண்டியவன். கர்ணா, நீ விஷயமே கேள்விப்படவில்லையா? உன் ஊர் காளைகளுக்கு இனி வேலை இல்லை. என்ன? உன் நாட்டின் மாடுகள் இனமே அழிய போகின்றது. என்ன? ஜல்லிக்கட்டை நடத்தவே முடியாது. என்ன? கெட் அவுட் இஸ் மை ஏன் ஏன் நடத்த முடியாது? நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதைதான் அதிகாரிகள் பின்பற்றுவார்கள். அதே உச்ச நீதிமன்றம் காவிரியை திறந்து விடு என்று ஒரு தீர்ப்பு வழங்கியதே. அப்போது அந்த அதிகாரிகள் இங்கு பூப்பறிக்க போயிருந்தார்கள். அதாகப்பட்டது ஆர்வலர்கள் சொல்கிறார்கள், ஜல்லிக்கட்டு என்பது மிருகவதையாம். ஜல்லிக்கட்டு மிருக வதையாம். காவல்துறையிலே மோப்பனாய் பிரிவு வைத்துக் கொள்வது, ராணுவத்திலே குதிரைப்படை வைத்துக் கொள்வது, கோயிலுக்குள் யானையை சங்கிலியில் கட்டி போட்டு வைத்துக் கொள்வது, வெளிநாடுகளில் வாட வேண்டிய பனிநாட்டு நாய்களை கழுத்தில் சங்கிலி மாட்டி பெசநகர் பீச்சில் வாக்கி கூட்டி செல்வது, இவையெல்லாம் வதை இல்லை. ஜல்லிக்கட்டு மட்டும் வதையா போயா. ஜல்லிக்கட்டில் பாவம் இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் சாவதால் அதை தடை செய்ய சொல்லி கிருஷ்ணா, ராமன் என்ற தங்களின் அவதார பெயரை வைத்திருந்த இளைஞன் ஒருவன் கிரிக்கெட் விளையாடும் போது அடிபட்டு இறந்து போனானே, நீங்கள் கிரிக்கெட்டை தடை செய்து விட்டீர்களா? செனா என்ற கார்பந்தய வீரன் காரேசிலே செத்து போனானே, கார்பந்தயங்களை தடை செய்து விட்டீர்களா? தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டால் செத்தவர்களை விட சாராயத்தால் செத்தவர்கள் தான் அதிகம். சாராயத்துக்கு தடையிலே ஜல்லிக்கட்டுக்கு தடை. மனிதர்களை விட்டு விடுவோம். மாடுகளை அதிக கொடுமை செய்வதால் இல்லை இல்லை இல்லை. மாட்டை போல உடைக்கும் தமிழர்கள் நாங்கள். எங்கள் மாடுகளை தெய்வங்களைப் போல பாதுகாப்போம். கொடுமைகளை எல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் ஏனோ வழக்கு உங்கள் மீதுதானே வருகின்றது. கிருஷ்ணா, உழுகிற நிலத்தில் விடுகிற வீடுகளை கட்டி புதிய சென்னை புதிய சென்னை என்று கூவி கூவி விற்கும் வியாபாரிக்கு எம்பி சீட்டு வருகிறது, எம்எல்ஏ சீட்டு வருகிறது. உழவோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட காங்கேய மாடுகளை காக்க போராடும் போராளிகளின் மீது குற்றச்சாட்டு வருகிறது, வழக்கு வருகிறது, காவல்துறை வருகிறது. கர்ணா கர்ணா, நம் பக்க நியாயங்கள் எனக்கு புரிகின்றது, ஆனால் அவர்களுக்கு புரியவில்லையே. ஜல்லிக்கட்டை வீடியோ கேமில் ஆட சொல்கிறார் ஒரு நீதிபதி. இந்த நாட்டில் தான் குழந்தைகள் எல்லோரும் நீதிபதியை போல பேசுவார்கள். சில நீதிபதிகள் குழந்தையை போல பேசுவார்கள். எனக்கு 2000 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை தேவைப்பட்டதால் நான் அதை மாற்றிக் கொண்டேன்.